சில பேருக்கு கேக்கில் முட்டை இருந்துச்சுன்னா பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்தியான ராகி எக்லெஸ் கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எக்குக்கு பதிலாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, இல்லைனா கசக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். இட்லி சட்டியில் தான் கேக் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் பட்டர் ஷீட் ஆர் A4 ஷீட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவி அதை வந்து கீழே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை சேர்த்துட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீழே வச்சுருக்கிற ஷீட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ராகி கேக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.